தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பு காலத்திலே அக்களித்துக் கொண்டிருக்கின்றோம். பாலக இயேசுவினுடைய வரங்களையும் அருளையும் ஆசிரியை பெற்றவர்களாக நாங்கள் அவருடைய வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித ஜோவான் திருத்துதருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஜோவான் திருத்துதர் பலஸ்தீனா நாட்டிலே பிறந்து எபேசு நகரிலே வாழ்ந்தார். இவர் வாழ்கின்ற காலத்திலே உரோமியர்களால் பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு இவர் கொலை செய்வதற்காக இவரை முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர் இறக்கவில்லை. இதனால் அவர் பத்மி தீவுக்கு நாடு கடத்தப்படுகின்றார். அங்கும் அவர் இறக்காததனால் மீண்டும் அவர் எபேசு நகருக்கு வந்து அங்கே தன்னுடைய காலத்தை கழிக்கின்றார். இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது, இதோ உன் தாய் என்று சொல்லி அன்னை மரியாவை அருளப்பரிடம் ஒப்படைத்தார். இவர் செபதேயுவின் மகனாக இருக்கின்றார். இவருடைய சகோதரர் பெரிய யாகப்பராக இருக்கின்றார். ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்ய தூய ஜோவானையும் தூய ராயப்பரையும் அனுப்புகின்றார். இவரே அன்பே கடவுள் என்று சாட்சியம் பகர்ந்தவராக இருக்கின்றார். இவரே இயேசுனுடைய மார்பில் சாய்ந்தவராக இருக்கின்றார். இவரே இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட சீடராக இருக்கின்றார். இவருடைய இந்த திருவிழாவாகிய இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெற வேண்டும். ஏனென்றால் தூய ஜோவான் ஒரு திருத்தூதர், இயேசுவினால் அழைப்பு பெற்றவர், 12 அப்போஸ்தலரில் ஒருவராக இருந்தவர், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அனுபவித்தவர். எத்தனை முறை இயேசுடைய கைகளை பிடித்திருப்பார், எத்தனை முறை இயேசுவோடு வழிநடந்திருப்பார், எத்தனை முறை இயேசுவோடு கதைத்திருப்பார், எத்தனை முறை இயேசுவை முத்தமிட்டிருப்பார். வீட்டிலே அவருடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய அன்பை பெற்றுக் கொண்டார். ஆகவே நாங்களும் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை பெற்றுச் செல்லும் கிறிஸ்தவளாக நாங்கள் வாழ வேண்டும். பற்றுறுதி கொண்டவர்களாக, பிரமாணிக்க முடியவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். கிறிஸ்துடைய பிறப்பு காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த புனிதருடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் இறைவனுக்கு சாட்சியம் பகரும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள்: நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நாங்கள் எப்பொழுதுமே நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக வாழவும், நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்து நேர்மையை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்களாக நாங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நேர்மை உடையவர்களாக வாழ்ந்து நேர்மைக்கு சாட்சியம் பகர்ந்து நாங்கள் எப்பொழுதுமே நேர்மை உள்ள நல்ல உள்ளங்களாக, நேர்மையோடு வாழுகின்ற உள்ளங்களாக, நேர்மையை எடுத்துரைக்கும் உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். தூய ஜோவானுடைய சாட்சிய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாட்சிய வாழ்வாக மாற்றம் பெற இன்றைய நாளிலே பாலக இயேசுவோடு நாங்கள் பயணமாகவும் உங்கள் அனைவருக்கும் தூய ஜோவானுடைய திருத்துதருடைய திருவிழாடல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக என்னுடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் மாற அன்னை மரியாவோடு பயணமாகவும் எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியோடு அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.